Good morning, champion. This is Professor Rasan from Government College of Technology. I am my technical champion Selvakan along with me. இப்போ இன்னைக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ரெண்டு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம்? ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா அப்புறம் மேக்னிடியூட் அது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ஷன் ரிசல்டன்ட் தான் மேக்னிடியூட் ஃபார்முலா டைரக்ஷன் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் காரணங்களா அப்படி ரிசல்டன்ட்டுக்கும் இப்போ எப்பவுமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த விஷயம் வந்து இருக்குன்னா அந்த விஷயத்தையே அப்படியே கேட்க மாட்டாங்க. அதை வந்து ஸ்பெஷல் எப்போ ஸ்பெஷல் ஆகும் அதை பற்றி தான் கேட்பாங்க. எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸ்பெஷலான விஷயம் தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது அது ஸ்பெஷல் எக்ஸாம். அப்போ கேட்குற விஷயம்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறதா கேட்பாங்க. சில இடத்துல போனால் வெனிலா ஐஸ்கிரீம் கிடைக்கும், அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் கிடைக்கும் தனித்தனியாக. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஃப்ரூட் மிக்சர் மாதிரியா எல்லாம் ஐஸ்கிரீமே மிக்ஸ் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் ஸ்பெஷல் கண்டிஷன் என்ன அப்படின்னா தீட்டா வந்து 0 டிகிரி ஆனால் ரிசல்டன்ட் என்ன, தீட்டா வந்து 0 டிகிரி ஆனால் ரிசல்டன்ட் என்ன, இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். p² + 2p cos 0 எவ்வளோ? 0 டிகிரி நம்ம இங்கே எடுத்து cos 0 என்ன எவ்வளோ? cos 0 1. அப்போ p² + 2pq + q² வரும். அப்போ அது பார்த்தீங்கன்னா r = p + q அப்படின்னு வரும். சரியா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ cos θ 0 போட்டால் p² + 2pq + q² போட்டால் p + q ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டால் ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டால் சார் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் கண்டுபிடிச்சோம். அதே போல் tan ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 0 போட்டால் sin 0 1 0 டிகிரி. அப்போ 0 ஆகிடும். மதிப்பு 0 ஆகிடும். தர்ஃபோர் ஆல்ஃபா = 0 டிகிரி. tan ஆல்ஃபா 0. அடுத்தது பார்த்து இங்கே ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா P இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா Qவும் இப்படி ஆக்ட் ஆகும். P and Qவும் ஆக்ட் இன் த சேம் டைரக்ஷன். இன்ஃபரன்ஸ் என்னன்னா P and Q சேம் டைரக்ஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்ஃபரன்ஸ். எப்பவுமே வந்து நம்ம புரிதல் வந்து இது வரும். அடுத்தது வந்து 180 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது 180 டிகிரி cos 180 டிகிரி என்ன வரும்? -1 p² + -2pq + q² அப்படி வரும்போது அப்போ இங்கே வந்து p - q வரும். tan ஆல்ஃபா வந்து 180 போட்டாலும் அது 0 தான். அப்போ ஆல்ஃபா வந்து 0 டிகிரி. ஆல்ஃபா வந்து 0 டிகிரி அப்படின்றத வச்சுக்கலாம். ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கும் வந்து அது 0 டிகிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்ட் ஆகும்னா Q வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இங்கே சென்டர். P வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், அது சேம் டைரக்ஷன் மாதிரி இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் இன்ஃபரன்ஸ். அடுத்து 90 டிகிரி போட்டால் √p² + q². cos 90 வந்து 0 ஆனால் அப்போ tan ஆல்ஃபா இங்கே 90 sin 90 போட்டால் 1 வரும். இது 0 ஆகிடும். அப்போ tan ஆல்ஃபா q/p. ஆல்ஃபா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் q/p. அப்போ ஆங்கிள் வந்து இது இருக்கும். இது p, இது q அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். q/p. இங்கே ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னா ரிசல்டன்ட் வந்து இப்படியே தான் இருக்கும். ஆனால் தான் வந்து இங்கேயும் ரிசல்டன்ட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரிசல்டன்ட்டும் பியும் கியூவும் இருக்கிறதுனால ஆங்கிள் 0 டிகிரி வருது. ரிசல்டன்ட்டும் பி கியூவும் மட்டும் எதுனா 0 டிகிரி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தீட்டா = 0 டிகிரியாக இருக்கும்போது ரிசல்டன்ட்டோட வேல்யூ நமக்கு p + q கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா 0 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தீட்டா 180 டிகிரி இருக்கும்போது r ஓட வேல்யூ நம்ம 180 டிகிரி இருக்கும்போது p - q ன்னு சொல்றாங்க. ரிசல்டன்ட் வேல்யூ 0 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும்போது r ஓட வேல்யூ 90 டிகிரி இருக்குப்ப r ஓட வேல்யூ √p² + q² ன்னு சொல்றாங்க. ஆல்ஃபா ஓட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் q/p ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மூணு கண்டிஷன் வந்து டிஃபரண்ட் கண்டிஷன் கத்துக்கிட்டோம் செல்வகண்ணன் மூலமா. கத்துக்கிட்ட செல்வகண்ணனுக்கு நன்றி. கண்டிப்பா தேங்க்யூ.